வணக்கம். சி. முனியப்பன், கட்டுமான பொறியாளர், விநாயகா பில்டர்ஸ், வேடசந்தூர். இப்போ நம்ம இருக்கிற சைட் வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கோம். போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் பிரிக் ஒர்க் ஓட்டி அதனுடைய ப்ராசஸ்லாம் மெஷர்மெண்ட் எப்படி கணக்கிடுறது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி காங்கட்டு போடலாம், பிளிந்த் பீம், இன்றைக்கி காங்கட்டு பிளானிங்கு, காங்கட்டு போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேலைகள் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ் ஸ்டீல் டிசைன்ஸ் எல்லாத்துமே சொல்லி அதுபடியே பண்ணிட்டாங்க. நேற்றே நாங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் வந்து முடிச்சாச்சு. என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டாப் ராடாக இருந்தாலும் சரி, பாட்டம் ராடாக இருந்தாலும் சரி, எண்டு டு எண்டு எல் அடிக்கிறது, ரிங்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு போடணும், 6 இன்ச்சஸ் ஸ்பேஸு, ப்ரைமரி பீம்லேருந்து செகண்டரி போகும்போது ப்ரைமரி பீம் வந்து டாப்பில் வந்து லாக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்திருப்போம். இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லாமே இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்கு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சைடு கீழே வந்து ஒரு கல் வந்து மெஷர்மெண்ட்டு கணக்கீடுக்காண்டி ஒரு கல் வச்சுருந்துருப்போம். அந்த கல்லுலேருந்து சைடு வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த சைடு வந்து வச்சு எடுத்துகிட்டு வரும்போது இந்த சென்ட்ரிங் சீட்டானது வந்து இப்படி வச்சு எடுத்துகிட்டு வருவோம். மேலே வந்து பார்த்தேன் அப்படின்னா கேஜி வந்து கிடைக்காது அப்படிங்கிறனால ஒரு ஸ்டாண்டர்டு பிரிக்கு, நம்ம சைட்டில் என்ன பிரிக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பிரிக்கை வந்து வச்சு நல்லா இருந்தால் பாருங்கள், கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருப்போம். கட்டுக்கம்பி போட்டு கட்டிருவீங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக காமிங்க. கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருப்போம். ஆணியை சொருகி நல்லா டைட் பண்ணி எதுவும் ஆடாத அளவுக்கு நல்லா டைட் பர்பஸ்க்கே அந்த மாதிரியே வந்து பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு நேற்று ஈவினிங்கே வந்து அவுட்ரு மெஷர்மெண்ட்டு செக் பண்ணியாச்சு. அவுட்ரு மெஷர்மெண்ட்டு, கிராஸு, இன்னர் மெஷர்மெண்ட்டு, இந்த கிரிட்டோட மெஷர்மெண்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேற்று ஈவினிங்கே வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி எல்லாமே தயார் நிலையில் வச்சாச்சு. காலையில் ஏர்லியாகவே காங்கட்டு போடலாம் அப்படிங்கிறது. காங்கட்டு போடும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மேசன்ட்ரியை வச்சு ராடுலேருந்து டாப் ராட்லேருந்து 1 இன்ச்சு ஏற்றி காங்கிரட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். காங்கட்டெல்லாம் போட்டு முடிச்சோன்னா நல்லா கரெக்டான டைமிங்கில் நல்லா வந்து வைப்ரேட் யூஸ் பண்ணி நல்லா வந்து லெவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லெவல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா வந்து ஒரே லெவலில் இருந்துட்டு காங்கட்டை நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரஃப் ஃபினிஷ் பண்ணணும். விளக்குமாறுன்னு சொல்லுவோம். அந்த மாரில் வந்து டாப்பில் வந்து நல்லா கீறி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து ஃபர்தர் ஒர்க்கு பிரிக் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிரிப்னஸ் பர்பஸ்க்காண்டி அந்த மாதிரி வந்து பண்ணிடணும். கரெக்டான டைமிங்க்கு வந்து குத்தி விடணும், வைப்ரேட்டர் போடணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். வேலைகள் மட்டும் சரியாக பண்ணால் மட்டும் பத்தாது. மெட்டீரியல்ஸும் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கிரேடு வந்து காங்கட்டு கிரேடு வந்து M20 1:1.5:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம வந்து காங்கிரட் வந்து பயன்படுத்துவோம். 1 பார்ட் ஆஃப் சாண்டு, 1 பார்ட் ஆஃப் சிமெண்ட்டு, 1.5 பார்ட் ஆஃப் எம்சாண்டு, 3 பார்ட் ஆஃப் அக்ரிகேட். ஜல்லி வந்து ரொம்பவும் வந்து வலிமை உடையது. எம்சாண்டு அதே மாதிரி தான் சொல்லுவோம். எம்சாண்டு கரெக்டாக ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்க்கணும். சிமெண்ட்டு வந்து ஒட்டும் தன்மை உடையது. இதெல்லாம் வந்து மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். வாங்க போவோம். ஏற்கனவே பழைய வீடியோவிலலாம் சொல்லியிருந்திருப்போம், 150 மைக்ரானுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். எம்சாண்டு வந்து ரொம்பவும் நைஸ் இருக்கக்கூடாது, சரசரப்பு இருக்கணும். சரசரப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டியான எம்சாண்டு தான், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஜல்லி, இதை வந்து 20 mm மெட்டல்ம்போம். இந்த ஜல்லி வந்து 20 mm மெட்டல்னுமோ. இதில் வந்து அரை முக்கால் எல்லாம் சிப்ஸு அந்த மாதிரிலாம் கலந்தெல்லாம் இருக்கக்கூடாது. தனி முக்கால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஜல்லி பாருங்கள், நல்ல க்ரோனாக நீட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கணும். லோடும் நல்லா இருக்குது. நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற சிமெண்ட் வந்து இந்த சைட்டில் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காங்கட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜஸ்ட் நவ் ரெடி ஆயிரும். காங்கட்டு போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். காங்கட்டு போடும்போது காங்கட்டுக்காரங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். என்னான்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து 50 kg, அது வாட்டர் சம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி வந்து அதிக அளவு பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ச் வராமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண விடக்கூடாது. தண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து கம்மியாகும். ஸ்லம் வந்து கிடைக்காது. அப்படிங்கிறனால 50 × 0.45 அப்படிங்கிற ரேஷியோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 22.5 லிட்டர் வரும். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 22.5 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காங்கட் வந்து நல்ல குவாலிட்டியாக போகுதா, கரெக்டாக ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா, கரெக்டாக ஒர்க் வந்து நீட்டாக பார்க்குறோமாங்கிறது கண் பார்வையில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சிவில் சம்பந்தமான கட்டிடம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால்
சித்தன்ன வாசல் உங்கள் பொறியாளன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.